Alright guys, இந்த ஹெல்மெட் பைசைக்கிள் ஹெல்மெட் வச்சு நம்ம மூன்லைட்ல வர காங்ஷூவோட ஸ்கல்ல செய்யலாம். அதாவது நம்ம இதை நம்ம தலையில் அப்படி ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி நம்ம அந்த காங்ஷூ எஃபெக்ட் எடுத்துனோம்னா, அதாவது இந்த பேர்டு மாதிரி இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்கெலிட்டன் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இதில் எடுத்துனோம்னா ஆல்ரைட் இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணால் இது கரெக்டாக தான் இருக்குது, தலைக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. இதை நம்ம யூஸ் பண்ணி காங்ஷூ செய்யலாம். வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற அந்த கார்ட்போர்டில் நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிடலாம். ஒரு ஹெல்மெட் ட்ராயிங் போட்டு இது மேலே நம்ம அந்த காங்ஷூவோட ஸ்கல் ட்ராயிங் வரைஞ்சிடலாம். இது ஃபுல்லாகவே நம்ம சைடு வியூவில் தான் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். அதனால் இந்த சைடு வியூவை ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இது கட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், பர்ஃபெக்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் மேலே நம்ம ஹாட் க்ளோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அப்புறம் நம்மளுக்கு வால்யூம் கிடைக்கிறதா இந்த மாதிரி நம்ம கார்ட்போர்டு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே நம்ம ஸ்டாப்லர் ஒட்டிடலாம், ஸ்டாப்லர் வச்சிடலாம், ஹாட் க்ளூ ஓட்டலாம். அப்புறமா அது பர்ஃபெக்டாக ஷேப்பில் எடுத்துன்னு வரதுக்காக நான் சிசர் வச்சு கட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மூக்கு பகுதியிலையும் நம்ம கொஞ்சம் கார்ட்போர்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஆல்ரெடி இப்போ நம்ம க்ளூ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியில் மைதா மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா சூடு படுத்தினா நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஆல்ரெடி நம்ம க்ளூ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது பேப்பர் அண்ட் க்ளூவை மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம மாடல் சைஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆல்ரெடி வாங்கலாம். இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம இது செய்யலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த நியூஸ் பேப்பரெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் க்ளூவும் இருக்குது இதில். அப்புறம் நம்மளுடைய பேசிக்கான மாடல் இருக்குது. இதில் நம்ம பேப்பரை சுற்றிட்டு க்ளூ கொஞ்சோடு ஆட் பண்ணிட்டு இது மேலே நம்ம ஸ்கல்ப்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி பொறுமையாக நம்ம இதை லேயர் பை லேயர் ஆட் பண்ணிட்டே வந்தால் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஸ்கல் ஷேப்பு ட்ரை ஆனதுக்கப்புறம் இது நல்லா ஹார்டாகிடும். செம்ம ஹார்டாக இருக்கும். இது ஏதோ ஒரு கார்ட்போர்டு மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா ஹார்டாக தான் இருக்கும் கார்ட்போர்டை விட. ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஹெல்மெட் ஆட் பண்ண போகிறோம். நான் நடுவில் ஹெல்மெட்டை கைட்டிட்டேன். ஏன்னா வந்து ஹெல்மெட் கொஞ்சம் தலைக்கு மேலே வச்சா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு ஸோ நான் இதுக்கு உள்ளே வைக்கிற மாதிரி பிளான் மாற்றிட்டேன். ஆல்ரெடி இதில் நம்ம ஹெல்மெட் உள்ளே மாட்ட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதை கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே அந்த கண் வந்து கேவிட்டி வரும், அதாவது கண் உள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம பண்ணுறதுக்காக நான் இதை கட் பண்ணுறேன் இந்த ஹெல்மெட்டை. ஆல்ரைட் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஹெல்மெட்டு. இதை நம்ம உள்ளே ஃபிட் பண்ணிட்டோம். இதே மாதிரி க்ளூவும் நம்ம பேப்பரும் மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஒட்டிட்டோம். ஆல்ரெடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. இதே மாதிரி இதே டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கையும் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டிக் இருக்குது. இதே மாதிரி இந்த ஒரு பெரிய ஸ்டிக்கில் நம்ம பேப்பர் அண்ட் க்ளூ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது மேலே ஒயிட் கலர் லேயர் அப்ளை பண்ணலாம். இதில் நாம் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வீட்டுக்கெல்லாம் டிஸ்டம்பர் அடிப்பாங்க பார்த்தீங்களா ஒயிட் கலரு, அது நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம அந்த ஏஜ் எஃபெக்ட் கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்கல்ல எடுத்துன்னு வரதுக்காக கொஞ்சம் தண்ணியில் வாட்டர் கலர் கொஞ்சம் ப்ரௌனையும் பிளாக்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இது மேலே நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் ஆல்ரெடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். பெயிண்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ஜாய் தி ஃபைனல் அவுட்.